பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு 25 வருஷமாக ஜோதிட துறையில் இருக்கிறேன். இதில் என்னுடைய அனுபவ கருத்துக்களை வச்சு தான் நான் பலருக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கேன். அதனால் இந்த ஜோதிட துறையில் இருக்கும்போது நான் நிறைய ஆசானிட்டங்கள் போய் படித்தேன், நிறைய புத்தகங்கள் வாங்கி படித்தேன். ஆனால் அதில் இருக்கிற விதிகள் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் பயன்படுத்தி பார்க்கும்போது அந்த ஒரு சம்பவத்தை எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெளிவான ஒரு கருத்தோட்டம் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியல. அப்போ நானாக தனிப்பட்ட முறையில் நான் ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு அந்த திசை புத்திகளின் அடிப்படையில் தான் ஒவ்வொருக்கு நல்லதோ கெட்டதோ நடக்குது அப்படின்னு என்னுடைய அனுபவத்தை கண்டுபிடிச்சி பலருக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கிறேன். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம என்னை ஈன்ற தாய் தந்தையரையும் வணங்கி, நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி, இங்குள்ள குருமார்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த குரு அகாடமி மூலமாக எனக்கு பேச வாய்ப்பு அளித்த ரவி குமார் அவர்களையும் வணங்கி என்னுடைய கருத்தை உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ நான் என்ன தலைப்பு எடுத்து அப்படின்னா, ஒருத்தருக்கு, அதாவது நான் ஒரு 2 ஜாதகம் போட்டு வச்சுருக்கேன். திருமண காலத்தை பற்றி நான் நிறைய கருத்தரங்களில் பேசியிருக்கேன். நம்மக்கிட்ட நிறைய ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடர் 20 வருஷமாக ஜோதிடம் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க கூட நம்மக்கிட்ட வந்து ஜாதகம் படிக்கிறாங்க. அதாவது திருமண காலத்தை நிர்ணயம் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் நிறைய வகுப்பு எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி குழந்தை பேர் எப்போ, அவங்க வெளிநாடு வேலையா, உள்நாட்டு மாப்பிள்ளையா, இப்படி நிறைய விஷயங்களை திருமணத்தை பற்றி ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம எல்லாமே சொல்கிறோம். அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள். ஆமாம், இந்த உடன் பிறந்தவர்கள் அப்படின்னா மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. அதாவது வந்து துருவ கணிதம் எழுதி வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எழுதி வச்சுருப்பாங்க. நான் அந்த துருவ கணிதமெல்லாம் பார்க்குறதில்ல. ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே, ஒரு ஆணின் ஜாதகம் பார்க்குறேன்னு வச்சுங்க, அந்த ஆண் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் சிவன் அருளால். அவங்க அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர். அப்போ இதையே சொல்லும்போது அந்த வரப்போகிற மனைவி கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லணும் இல்லையா? அப்படி என்னால் சொல்ல முடியும். வரப்போகிற மனைவி கூட பிறந்தவங்க எத்தனை பேர், மனைவி இவ்வளோ தூரத்துலேருந்து வரும், இவ்வளோ டிகிரி வாங்கியிருக்கேன், அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கேன், இப்படியெல்லாம் நான் தெளிவாக என்னால் சொல்ல முடியும், சொல்கிறேன். சிவன் அருளால் சொல்லிட்டு தான் வரேன். மற்றவங்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் வழிகாட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு 2 ஜாதகம் போட்டிருக்கிறேன். அவங்களுக்கு எப்போ திருமணம் நடந்தது அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறேன். அதுபோக அவங்களுக்கு 2020 திருமணம் நடந்தது. ஆனால் இது வரைக்கும் குழந்தை பேர் இல்லை. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, 6வது வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க 2 பேரும் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, எப்போங்க நம்மளுக்கு குழந்தை பேர் வரும்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஜோதிடர்கள் நிறைய பேர் குழந்தை பேர் பார்க்கணுன்னா 2 பேர்த்து ஜாதகத்தை வச்சு தாங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தை வச்சு தாத்தா முதல் பேரன் வரைக்கும் சொல்ல முடியும். அதுதான் ஜோதிடர்கள் ஒரு இது. அதாவது ஏன்னா பிரம்மனுக்கு அடுத்தபடியாக ஜோதிடர்கள் தான் பிரம்மனாட்டம் கடவுளாட்டம் நம்புகிறாங்க. அப்போ நம்ம நல்ல விதமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு ஒரு வழிமுறையை வழிகாட்டுதலை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதா என்னுடைய அனுபவ கருத்து. இதையே உங்களுக்கு நான் சொல்ல வரேன். இப்போ பாருங்க, இது ஒரு ஆணின் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகத்துக்கு குழந்தை பேர் மட்டும் நம்ம பார்க்குறோம். இது ஆண் பெண் 2 பேர் ஜாதகம். அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் குழந்தை பேர் இல்லை அப்படின்னா அதுலேயும் குழந்தை பேர் இல்லைன்னு தானே வரணும். இப்போ இதில் குழந்தை இருக்குது, எத்தனை குழந்தைன்னா அத்தனை குழந்தை அதுலேயும் வரணும் இல்லை? இப்படி தானே ஒரே ஜாதகப்படி தானே சரியாக வரணும். அதுக்கு முன்னாடி திருமண காலத்தை முதல்ல நிர்ணயம் பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய திருமண பொருத்தம் பார்க்குற வகுப்பு நிறைய நடத்துகிறாங்க. திருமணத்தை பொருத்தம் நிறைய பார்க்குறாங்க. நான் நிறைய ஜாதகங்களை பார்த்து ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டே சொல்லுவேன், உங்களுக்கு 2 தார தோஷங்க, 1 தாரம் தான் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லுவேன், 2 தாரன்னு சொல்லுவேன், 3 தாரன்னு கூட சொல்லுவேன். அப்போ 3 தாரம் இருக்குதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு 2 தாரம் இருக்குதுன்னு வச்சுங்க, 2 தாரம் இருக்கிறதுக்கு வேற ஒரு ஜாதகத்தை நம்ம இணைக்கிறோம். அப்போ அந்த இணைச்சதுன்னா 1 தாரமாக மாறிடுமா? இப்போ ஒரே ஜாதகத்தில் 2 தார தோஷம்னு நம்ம சொல்லிட்டோம். இன்னொரு ஜாதகத்தை சேர்த்து வச்சோம்னா, நீங்கள் எந்த மாதிரியான பொருத்தம் போட்டு இப்போ சேர்த்து வச்சாலுமே அப்போ அந்த 2 தாரங்கிறது இந்த விதி இங்கே பிறக்கும்போது இருக்கிற விதியை மாற்ற முடியுமா? இப்போ அப்போ அந்த 1 தாரம் எப்படி வந்தாலும் 1 தாரம் கழிஞ்சு தானே போகும், பிரிவு தானே கொடுக்கும்.
அப்போ நம்ம எதுக்கு பொருத்தம் பார்த்துட்டு இருக்கணும்? அப்போ ஒரு ஜாதகத்திலேயே தலையெழுத்து இப்படித்தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போகுதில்ல. அதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த ஜாதகம் பிரிவு வரல, இதுக்கு நான் திருமண காலத்தை நம்ம எப்படி எடுக்கிறோம். நான் ஒவ்வொரு கருத்தரங்கத்தில் பேசுறது ஜாதகத்துக்கு, அதாவது என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு பாடம் நடத்துகிற மாதிரியே இருக்கும். அது எதுக்காக நான் அப்படி நடத்துகிறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பாவோட அப்பா சொல்லுவார், நாங்களாம் பாரம்பரிய மாந்திரிக குடும்பத்தில் வந்தவங்க. நான் ஒருத்தன் தான் ஜோதிட லைனில் பார்த்து அவங்க பாவ புண்ணியத்தை பார்த்து மாந்திரிகம் பண்ணுறேன். என்னுடைய இது வேண்டாம். எங்கள் அப்பா என்ன தருமை சொல்லுவார், அதாவது கிளறாத சோறு வேகாது, வெளுக்காத துணி அதாவது துவைக்காத துணி வெளுக்காது, சீவாத தலை படியாது அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் ஒரு விளக்கமில்லாத உரை எவ்வளோ நேரம் பேசினாலும் அது வீணாக போகும் அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கத்தை கொடுக்குறேன். அதாவது ஜோதிடத்தை பற்றி நாள் கணக்கில் பேசிகிட்டே இருக்கலாம். அதனால் பேசி கடைசி முடிஞ்ச பின்னாடி நம்ம கேட்டோம்னா, ஆமாங்க அதை பற்றி பேசுனீங்க, இதை பற்றி பேசுனீங்க, எதுவுமே நமக்கு சரியாக மனசு பதியலைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் பதியும் அப்படிங்கிறக்காக தான் எங்கள் அப்பா சொல்லி தந்த வழிமுறையை பயன்படுத்தி ஒவ்வொரு ஜாதகத்தை போட்டு விளக்கம் கொடுக்குறேன். சரி, இந்த ஜாதகருக்கு திருமண காலம்னா நான் நிறைய வகுப்பில் சொல்லியிருக்கிறேன், அதை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இந்த கலியுக காலத்துக்கு எப்படி திருமண காலத்தை பார்க்குறது? அப்போ மூல நூலில் எழுதுனவங்களாம் தப்பா அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த கலியுக காலத்துக்கு நான் திருமணம்னா 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி சுக்கிரன் செவ்வாய் இதை தான் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நான் தொடரதே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், திசை புத்தியில் அடிப்படையில் தான் தொடறேன். அப்போ ஒருவருக்கு 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான், ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணம். சம்மந்தப்படலைன்னா இல்லை, லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக திருமணம். இப்போ பாருங்கள், இவருக்கு பிறக்கும்போது சந்திர திசை, அப்புறம் அதுக்கு பின்னாடி இப்போ ராகு திசை நடக்குது. ராகு திசையில் இவருக்கு திருமணத்தை கொடுத்துருக்கு. இப்போ ராகு நம்ம விதிப்படி 9ஆம் இடத்துக்கு எப்படி சம்மந்தப்படுது, எப்படி சம்மந்தப்படுத்துறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ ராகு நடக்குது. ராகு 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதியை பார்க்குது. அது 7ஆம் பார்வை. நான் 3:11 தான் பார்வை எடுத்துக்கிறேன், 7ஆம் பார்வை எடுக்கிறதில்ல. ஆனால் அப்படி இருக்கும்போது எப்படி, சரி 9ஆம் அதிபதி ராகு பார்க்குது, ராகு திசைன்னு வச்சுக்கலாம். அதை விட நினைக்கிறேன், இந்த ராகு என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்க. ராகு சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. அந்த சூரியன் போய் 9ல் இருக்கு. அப்போ இப்படியும் எடுத்துக்கலாமா? வேண்டாம். 9ஆம் அதிபதி திசாநாதனான ராகுவை பார்க்குது. ராகு பார்க்காது, ஆனால் சூரியனை செவ்வாய் பார்க்கும் இல்லையா? அப்போ ராகு திசையில் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, அப்போ 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை போகிறான். 5ஆம் இடம் புத்தியை எடுத்துக்கிறான். ஆனால் 5ஆம் இடம் திதி சூன்யம், இவங்க சப்தமி திதியில் 5ஆம் அதிபதியும் 12க்கு போயிடுச்சு. அப்போ 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ 5ஆம் இடம் கெட்டு போனால் நம்ம மறுபடியும் 9ஆம் இடத்துக்கோ 1ஆம் இடத்துக்கோ போகணும். அப்போ 9ஆம் இடத்துலையே சூரியன் இருக்குது, சூரிய புத்தியில் நடக்குது. இப்போ அதே 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை இல்லை. இங்கே சரி, அதான் குரு, அந்த 5 குரு அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்தது. இப்போ இது கேள்வி இல்லை. அதாவது திருமண காலத்தை நினைச்சு குழந்தை பேருக்கு, குழந்தை பேருன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 5ஆம் இடத்தை பார், 5ஆம் அதிபதியை பார், குருவை பார். இதுதான் நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க, எனக்கு சொல்லி தந்தாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், லக்னத்துக்கு ஒரு கிரகம் சம்பந்தப்பட்டதா குழந்தை பேர். திசாநாதன் லக்னத்துக்கு சம்பந்தப்படணும். இப்போ ராகு லக்னத்துக்கு சம்பந்தப்படுதான்னு பாருங்க. சூரியனை பார்க்குதா? இல்லை. ஆனால் சூரியன் வேணா சாரம் வாங்கியிருக்குது அப்படின்னாலும் அந்த ராகுக்கு எப்பவுமே அந்த விதி விலக்குன்னு நம்ம விதி நிறைய கொடுத்துருந்தோம். அந்த திசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் கிடக்கூடாது. இப்போ ராகு திசை நடக்குதுன்னா ராகு திதி சூனியத்தில் மாட்டிச்சு. ராகுக்கு வீடு கொடுத்தவன் போய் 8ல் மறைஞ்சிருச்சு, அதாவது 12ல் மறைஞ்சிருச்சு, 5க்கு 8ல் மறைஞ்சிருச்சு. அப்போ ராகு திசையில் குழந்தையை கொடுக்காது. அப்போ ராகு திசை எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டாயிரத்தி 33 வரைக்கும் இருக்கு. ஆனால் இவருக்கு 2020 திருமணம் நடந்தது. இப்போ 5 வருஷம் முடிஞ்சு 6 வருஷம் இவங்க குழந்தை கேட்குறாங்க. அப்போ இந்த ராகு திசையில் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். சரி, அப்போ அதுக்கடுத்து வர திசையிலையாவது குழந்தை பிறக்குமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால்
நானும் இந்த நான் படித்த மாணவர்கிட்ட எல்லாம் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டேன். அஞ்சு குடையோனோட திசை நடக்குதுங்க, குழந்தை பேர். அஞ்சு குடையோன் 12ல் மருத்துவ செலவு பண்ணால் குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னால சொன்னாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், 5ஆம் இடம் திதிசூனியாக போயிடுச்சு, 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு 12ல் போயிடுச்சு. அப்போ குரு ஒரு 16 வருஷம் அந்த குரு திசையிலையும் இவருக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறான். குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அந்த ஜாதகர்கிட்ட நம்ம ஓப்பனாக இது போல் விளக்கத்தை சொல்ல முடியுமா? ஆனால் நம்ம ஜோதிடர்கள் அப்படிங்கிறனால உங்ககிட்ட நான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன். அப்போ இவருக்கு குழந்தை பேர் இல்லை. அப்போ இவருக்கு இல்லைன்னா இந்த அம்மாவுக்கு இருக்கணும்ல, அவர் மனைவின்னு சொல்லக்கூடியது. அவங்க மனைவியோட பிறந்த தேதி போட்டிருக்க பாருங்கள், 19/11/1996 பிறந்தவங்க, 8/10 பிறந்தவங்க. முதல்ல இவங்களுக்கு அதே போல் திருமண காலம். அப்போ திருமண காலத்தை ஒருத்தருக்கு நிர்ணயிக்கினா முதல்ல அந்த 9/5/1 சம்மந்தப்படுதான்னு பாருங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சம்மந்தப்பட்டால் திருமணம், லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக நடக்குன்னு சொல்லிட்டு போங்க. அது எந்த வருஷம் எந்த மாதம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஜோதிடர் எல்லாருமே பார்த்தீங்கன்னாவே நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. சரி, இப்போ பாருங்கள், இந்த பெண்ணுக்கு அதே போல தான் அது சனி திசையில் அதாவது திருமணம் நடந்தது. இப்போ சனி பகவான் எங்கே இருக்குது? லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சனி பகவான். சனி திசை நடக்குது, அதனால சனி திசையில் திருமணம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ சனி திசைக்கு நேராக 5ஆம் இடம் எடுத்துக்கிறோம். 5ல் சுக்கிரன் ஆட்சி விட்டுருக்குது. அப்போ சுக்கிர புத்தியில் நடக்குமா அப்படின்னா, அப்போ சுக்கிர புத்தி சனி திசை சுக்கிர புத்தி நடக்கும்போது இந்த பொண்ணுக்கு 19 வயசு. ஆனால் அந்த திருமண காலம் இந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்ததுனால வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டாங்க. அப்போ 19 வயசில் திருமணத்தை கொடுக்கல. அதுக்கு அடுத்தபடியாக வந்த சந்திர புத்தி, சந்திரன் 9லேயே இருக்குது, 5 இல்லைன்னா 9 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது 9ல் சந்திரன் சந்திர புத்தியில் கொடுத்தது. லக்னாதிபதி புதன் அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்துருச்சு. இப்போ அது கேள்வி இல்லை. இவருக்கு குழந்தை பேர், இவருக்கு கணவருக்கு குழந்தை இல்லைன்னா மனைவிக்கு அப்போ இருக்குதான்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ மனைவின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் திசை நடக்குது. அந்த சனி பகவான் லக்னத்தை பார்க்குதான்னு பாருங்க, இல்லை. லக்னாதிபதி கூட சேருதான்னு பாருங்க, இல்லை. லக்னாதிபதியின் சாரம் வாங்குதா? இங்கே இல்லை, சனி சாரம் தான் வாங்குது. நான் எழுதலைங்க, நீங்களே போட்டுங்க அப்படிங்கிற கதை நான் கொடுத்துட்டேன். அதனால சனி சாரம் தான் வாங்குது. அதனால அதாவது சனி திசை வரைக்கும் இந்த பொண்ணுக்கு குழந்தை பேருக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சனி பகவானுக்கு அடுத்தது ராகு வரும் இல்லையா? ராகு திசையில் குழந்தை பேரு கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்படி முதல்ல திசையை சம்மந்தமே படலை, அப்புறம் நம்ம புத்திக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல திசை சம்மந்தப்பட்டாதான் நம்ம எந்த புத்தியில் கிடைக்குன்னு பார்க்கலாம். சனியே சம்மந்தப்படலை, திசாநாதனே சம்மந்தப்படலைங்கும் போது நம்ம புத்திக்கு போக வேண்டிய அவசியம் வராது. ஆனால் திருமணத்துக்கு வேண்டாம் சம்மந்தப்பட்டது, அதனால நம்ம புத்திக்கு போனோம். அதனால தான் அந்த சுக்கிர புத்தி வருதில்ல, 5 குடையவன் அப்போ நடந்திருக்கலாம்ல அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்போ 17 வயசு அப்போ நடக்கலை. அதே போல் இப்போ ராகு புத்தியில் நடக்குமா? ராகு திசையிலேயே நடக்குன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்குனான்னு பார்க்கணும். அவன் லக்னத்துக்கு 6ல் போய் சூரியனோட சேர்ந்தாவே அஸ்தங்கம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ அது கெட்டு போச்சு. அப்போ ராகு திசையிலேயும் இவருக்கு குழந்தை பேர் இல்லை. இவருக்கு அதுக்கு அடுத்த குரு திசை வந்தாலும் குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு ராகு திசை 17 வருஷம் வந்தாலும் குழந்தை பேர் இல்லை. இதுக்கு ஏதாவது வேற ஏதாவது மாற்று வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த 9ஆம் அதிபதி 10ல் கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால, இந்த லக்னாதிபதி சூரியனோட சேர்ந்ததுனால, அதாவது ஒரு தத்து குழந்தை எடுத்துங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு சொன்னேன். 9ஆம் இடம் தான் தத்து குழந்தை. இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாருங்க? அதாவது செவ்வாய். அந்த செவ்வாய் அந்த 9ஆம் இடத்துலயே லக்னாதிபதி சூரியன் இருக்கிறனால ஒரு தத்து குழந்தையா ஒரு குழந்தைய வேணா எடுத்து வளர்த்திங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி அனுப்பிவிட்டேன். இப்படித்தான் என்னுடைய அனுபவத்தில் பல நூறு இல்லை, ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து அனுபவப்பட்டு தான் அந்த அனுபவ ரீதியாக தான் மற்றவங்களுக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, அதாவது என்னுடைய வழியை தான் பின்பற்றுங்கன்னு சொல்ல, நீங்கள் தனிப்பட்ட முறையாக அவங்கவுங்க ஜாதகத்திலேயே எப்படி பலன் எடுக்கலான்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அதாவது அப்போ அந்த காலத்தில் 7ஆம் இடத்தை பாரு, 7ஆம் அதிபதி பாரு, இப்படி தான் புஸ்தகத்தில் எழுதி வச்சுருந்தாங்க. நிறைய குருமார்கள் சொல்லி தந்தாங்க. அப்போ அதெல்லாம் தவறு அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த காலகட்டம் வேறு. அந்த காலகட்டத்தில் 16 வயசுலேயே பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணும்போது 7-8 குழந்தைகளை பெற்றாங்க. அதுக்கு பின்னாடி 18 வயசில் பெண்ணுக்கு கல்யாணம் ஆனாங்க. அப்போ ஒரு 4-5 குழந்தை பிறந்தாங்க. இப்போ பாருங்கள், 20-30 வயசு தாண்டி கூட திருமணமே நடக்க மாட்டேங்குது.
அப்படியே நடந்தாலும் ஒரு குழந்தை மீறினா ரெண்டாவது குழந்தை இல்லை, அந்த 2 குழந்தை, அதில் ஒவ்வொன்றுக்கும் குழந்தையே இல்லை அப்படிங்கிறது. இதை விட அந்த 30 வயசுக்கு மேலே திருமணம் நடக்கிறது, அந்த திருமணம் நிலைச்சி நிற்குமாங்கிறதே சந்தேகமாக போயிடுது. அந்த மாதிரி இந்த கலியுக காலம் ஓடுது. அப்போ இந்த கலியுக காலத்துக்கு நம்ம திசை புத்தி அடிப்படையில் தான் நான் திருமண காலத்தை நிர்ணயம் பண்ணுறேன். அப்போ அந்த திசை சம்பந்தப்பட்டாதான் திருமணம் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லித்தரேன். இது நான் நிறைய ஜோதிடர்களுக்கு பாடமாக எடுக்கிறேன். நம்மக்கிட்ட நிறைய பேர் 20 வருஷத்துக்கு மேலே அதாவது ஜாதகம் பார்க்குறேங்க, ஆனால் பலன் சரியாக எடுக்க வரலிங்க அப்படிங்கிறவங்க கூட நம்மக்கிட்ட படிக்கிறாங்க. அதே மாதிரி ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவர்கள் யார் வேணாலும் நம்மக்கிட்ட படிங்க. படித்து உங்கள் அளவுக்கு வச்சுக்காதீங்க, பலருக்கு வழிகாட்டுங்க. ஏன்னா பிரம்மனுக்கு அடுத்தபடியான நிலையில் இருக்கக்கூடியவங்க ஜோதிடர்கள் தான். அதனால் நீங்கள் பலருக்கு வழிகாட்ட தான் ஆண்டவன் உங்களை படைச்சுட்ருக்குறான். அதனால் நீங்கள் நல்ல விதமாக வழிகாட்டுங்க. அதே போல் ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் இப்படின்னெல்லாம் சொல்லி மற்றவங்கள பயப்படுத்தாதீங்க. ராகுனா ஆசைன்னு அர்த்தம், கேதுனா தடைன்னு அர்த்தம், செவ்வாய்னா கோபக்காரன் வீரியக்காரன் மட்டும் எடுத்துங்க. அப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் ஒன்றும் இல்லை பாருங்கள், இந்த ஜாதகத்திலேயே 5 குரு சனி சேர்ந்தா கூட, அதாவது புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவருக்கு திருமணம் நடக்கலையா? இப்போ இதில் ஒரு விஷயம், 11 கேது இருந்தால் திருமண தடை தாமதத்தை கொடுக்கும். அது தாமத்தை அப்போ முன்னாடியே திருமணத்தை கொடுத்தா குழந்தை பேரை தடை பண்ணும். இது நான் பல ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டேன். அதாவது 3லேயோ 11லேயோ கேது இருந்தால் தடை பண்ணும். கேதுன்னா தடைன்னு அர்த்தம், அது தடை பண்ணுது. இந்த பெண்ணுக்கு பாருங்க 7ஆம் இடத்துல குரு இருக்குது. அதை குரு இருக்குதுன்னா 7ல் தனித்த குரு இருக்கக்கூடாது, தனித்த பிராமணன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜெயலலிதா கூட தனித்த குரு இருந்ததுனால தான் திருமணம் நடக்கலை. அந்த அம்மாவுக்கு 11ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால செல்வாக்கு வேணால் கொடுத்துருச்சு, திருமணத்தை கொடுக்கல. அதனால் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 7ல் தனித்த குரு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி எடுத்துக்கல. 7ல் குரு இருந்தால் திருமணத்தை கொடுக்குது, ஆனால் குழந்தை பேரை தடை பண்ணுது. ஆனால் குருனா 7ஆம் இடத்துலையே இருந்தால் காரகோ பாவக நஷ்டி அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் நான் எடுத்துக்கல. சரி, அதெல்லாம் இல்லை. இப்போ இது போல் என்னுடைய அனுபவத்தில் திருமண காலத்தையும் குழந்தை பேரையும் நிர்ணயம் பண்ணுறேன். என்னுடைய வகுப்பு நான் நிறைய இடத்துல வகுப்பு எடுக்கிறேன். அதான் என்கிட்ட தூரமாக இருக்கிறவங்க நேராக படிக்க முடியலைங்க அப்படிங்கிறவங்க என்னுடைய வகுப்பு எடுத்த ரெக்கார்டிங் நம்மக்கிட்ட இருக்குது. அதே போல் நான் எழுதின கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது விதிகள், அந்த விதி கையேடெல்லாம் கூட என்கிட்ட இருக்குது. அதாவது தூரமாக இருக்கிறவங்க நேராக வர முடியல அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி என்னுடைய வகுப்புடைய பாடத்தையும் அந்த கையேடையும் வாங்கிக்குங்க அப்படிங்கிறக்காக சொல்ல வரேன். எனக்கு இதுவரை பேச வாய்ப்பு அளித்த அதான் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.